மேல் நோக்கி செல்லுங்கள். சில சிறுவர்கள் சேர்ந்து பலூனில் காற்றடைத்து அதை உயரே கைகளினால் தட்டி விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த பலூன் மேலே சென்றும் சற்று நேரத்தில் கீழே விழுவதுமாகவே இருந்தது. மற்றொரு சிறுவன் கையில் ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூனை வைத்து விளையாடினான். அது அவன் கையை விட்டவுடன் மேல் நோக்கியே சென்றது. அது சிறுவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அங்கே இருந்த சிறுவர்கள் எல்லாரும் அந்த பலூனை வேண்டுமென்று விரும்பினர். இன்றும் இது போலவே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மனுஷிக ஆவியாகிய சாதாரண காற்று நிரப்பப்பட்ட பலூனை போல மேலே செல்வதும் கீழே இறங்குவதுமாக பாவத்தையும் உலகத்தையும் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூனை போல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையோ, நம் எண்ணங்கள் சிந்தை எல்லாம் கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கியே இருக்கிறது. அதற்கு நாம் தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம். விழாமல் சாட்சியாக வாழ்வோம். சிந்தனைக்கு நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமேன்.